என்ன வரனா மன்னர்களே உனக்கு கட்ட வரனா. நாகையை தொடர்ந்து திருவாரூரில் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். அந்த வருகை புரிந்த அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அஜய். வணக்கம் அஜய். திருவாரூரில் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். அந்த வருகை புரிந்த அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2026ஆம் ஆண்டிற்கான தேர்தல் பரப்புரை என்பது கடந்த வாரம் தொடங்கியது. முதற்கட்டமாக திருச்சி, பெரம்பலூர், அரியலூரை முடித்துக்கொண்டு இன்று நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூரில் தேர்தல் சுற்றுப்பயணத்தை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மேற்கொண்டு வருகிறார். காலையில நாகப்பட்டினத்தில் தன்னுடைய இன்றைய தேர்தல் கட்ட பிரச்சாரத்தை நிறைவு நிலையில அதன் பிறகாக இங்கு அதே பிரச்சார வாகனம் மூலமாக திருவாரூர் தற்போது கிட்டத்தட்ட திருவாரூர் வந்தடைந்திருக்கிறார். திருவாரூர் தொடங்கி, அதாவது திருவாரூருடைய மையப்பகுதியில் தொடங்கி அது முழுவதுமாகவே லட்சக்கணக்கான மக்கள் தொடர்ந்து அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே நாம் திருச்சி, பெரம்பலூரை பார்த்தது போலவே அதை காட்டிலும் மிக அதிகமான கூட்டம் தற்பொழுது இந்த திருவாரூரிலே இருந்து கொண்டிருக்கின்றது. திருவாரூர் எப்பவுமே திமுக கோட்டையாக விடக்கூடிய திருவாரூரில் தற்பொழுது இந்த டிவிகேவுடைய கூட்டம் என்பது கட்டுக்கடங்காமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த விஜய் செல்லக்கூடிய அந்த வாகனத்தை சுற்றிலும் ஏராளமானோர் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்தும் மாலை அணிவித்தும் பட்டாசுகளை வெடித்தும் அவர்களை வரவேற்று வருகிறார்கள். அனைவருக்கும் கையசைத்தவாறு நன்றி தெரிவித்தவாறு விஜய் சென்று கொண்டிருக்கின்றார். இன்னும் தேர்தல் அந்த பிரச்சாரம் நடக்கக்கூடிய இடம் இன்னும் 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய ஒரு நிலையில தொடர்ந்து அந்த வாகனம் மெல்ல மெல்ல அந்த மக்கள் கூட்டத்திற்கு நடுவே மெல்ல மெல்ல நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. ஏறக்குறைய இன்னும் அந்த 1 கிலோமீட்டர் செல்வதற்கு இன்னும் அரை மணி நேரம் ஆகும் என்ற ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது. ஏராளமான கூட்டம் தற்பொழுது விஜய் வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று திருவாரூர் கலைஞர் திமுகவுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞருடைய ஊர் என்பதனால இங்க விஜய் என்ன பேச போகிறார் என்பதைக்கான ஏராளமானோர் மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நாகப்பட்டினத்திலும் அந்த மாவட்டம் சார்ந்தும் மாநிலம் சார்ந்தும் சில கட்சிகள் சார்ந்தும் பல்வேறு விதமான விமர்சனங்களையும் விஜய் வைத்திருந்தார். அதே போன்று திருவாரூரில் என்ன பேச போகிறார் என்பதற்கான ஏராளமான அரசியல் கட்சி விமர்சகர்களும் குறிப்பாக இந்த திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த மக்களும் முக்கியமாக இந்த திருவாரூர் மாவட்டத்தினுடைய அரசியல் கட்சியினரும் மிக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். சரியாக இன்னும் அரை மணி நேரத்தில் பிரச்சாரம் நடைபெறும் இடத்திற்கு விஜய் சென்றடைவார். அதன் பிறகாக இந்த மாவட்டம் சார்ந்து என்ன விஷயங்களை பேசப் போகிறார், மாநிலம் சார்ந்து என்ன விஷயங்களை பேசப் போகிறார், கட்சிகளுக்கு என்ன மாதிரியான விமர்சனங்களை முன்வைக்கப் போகிறார் என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. சரியாக இன்னும் அரை மணி நேரத்தில் அந்த இடத்திற்கு சென்று விஜய் உரையாற்ற இருக்கின்றார்.